வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடேறிச்சு. எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறிட்டு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் சூடேறிட்டு இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் உளுந்து போடலாம். உளுந்து 1 டீஸ்பூன் போட்டாச்சு. ஒரு 5 மிளகா போட்டுடலாம். ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 10 பல் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம கருவேப்பிலையில் போட்டுடலாம். நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு போட்டுருங்க. 10 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3, காஞ்ச மிளகா ஒரு 5, கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி வச்சு இப்போ தேங்காய் போட்டுடலாம் கொஞ்சமாக. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ மல்லியில் கொஞ்சம் போட்டுடலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் லைட்டாக. நீங்கள் சிம்மில் வச்சு வதக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ புளி கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக புளி போட்டால் போதும், ஒரு நெல்லிக்காய் அளவு. உப்பு தேவையான அளவு. இப்போ அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இது பாருங்கள், சட்னி ரெடி ஆகிட்டு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டிடலாம். சட்னி ரெடி ஆகிட்டு இனிமேல் தாளிச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். கடுகு போட்டுடலாம். உளுந்து போட்டுடலாம்.
காஞ்ச மிளகாய் 2 போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஊற்றிடலாம். இப்போ ரெடி ஆகிட்டு, இது இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியானது. முடி நல்லா வளரும், முடி கொட்டாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.